ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இன்னைக்கு என்னன்னா அவியல்ங்கிறது எண்ட் ஆஃப் த வீக் வரும். பிகாஸ் என்னென்ன காய் மிஞ்சிருக்கோ அது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணி ஒரே ஐட்டமாக அவியல். ஸோ அதுக்கு கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், பயத்தங்காய், முருங்கைக்காய், பாவக்காய் நான் போடுவேன். பட் உங்களுக்கு வேண்டான்னா வேண்டாம். வாழைக்காய், கத்திரிக்காய் அண்ட் பூசணிக்காய். ஸோ இதுக்கு இந்த அளவு தண்ணி போகிறோம். இவ்வளோ காய்க்கு இந்த அளவு தண்ணி போகிறோம். எல்லா காயும் சேர்த்து போட்டுடலாம். நீங்கள் மேலாக பூசணிக்காய் போட்டால் அந்த பூசணிக்காய் தண்ணி விட்டுக்கும், அந்த தண்ணியும் போகிறோம். ஸோ அப்படியே மூடி வச்சுடலாம். உப்பு கொஞ்சம் நேரம் கழிஞ்சு உப்பு மஞ்சப்பொடி போடலாம். அதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகா. நான் ஜீரகம் வைக்க மாட்டேன், பட் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். பச்சை மிளகா, தேங்காய், கொஞ்சம் தயிர் விட்டு அரைச்சா கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் புளியும் விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு. அப்புறம் வேற என்னன்னா புளி, இஞ்சி. அதுக்கு இஞ்சியும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயம் வறுத்து இதில் பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த புளி, இஞ்சி சும்மா ஒரு ஸ்பைசி ஐட்டம். அதுக்கு ஏலகிரி புளி கொஞ்சம் திதிப்பாகவும் இருக்கும். அப்புறம் இதில் பல்பே வராது, எல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சி வந்துவிடும். ஒரு சக்கை நிற்காது இதில். ஸோ அப்படியே விடலாங்க. இதுக்கு கடுகு தாளித்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ கடுகு தாளித்ததும், கடுகு வெடித்ததும் இந்த பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு வதக்கணும். இது பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி வதக்கின அப்புறம் இந்த புளி தண்ணியும் விட்டால் கரெக்டாக இருக்கும். நல்லா கொதித்து திக்கானோன்னா ஒரு ஸ்பூன் வெல்லமும் போடணும். வெல்லம் போட்டு தாளிச்சாச்சு. உப்பு, மஞ்சள் பொடி, அவ்வளோதான் புளி இஞ்சிக்கு. அதை தவிர ரசம், தக்காளியும் புளியும் இதில் கொதிச்சுருக்கு. அண்டு என்னோட ரசம் பொடி ரெடி. ரசம் பொடி இருக்குது, யாருக்காவது வேணும்னா கேட்கலாம். நான் வீட்டில் காய்ச்ச மிளகா பொடிச்சு வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள் பொடி இருக்கும். அப்புறம் கடைசியில் வேப்பம்பூ நெய்யில் வறுத்து தாளிக்க போகிறேன். இந்த கீரைக்கு இவ்வளோதான் தண்ணி வேணும். இதை மூடி வச்சேன்னா அப்படியே வெந்து நல்லா இதாகிடும். எப்படி பச்சை கலராக இருக்குதுன்னு சில பேர் கேட்டிருந்து. குயிக் பாயிலிங்கில் நல்லா கலர் ரீட்டைன் ஆகும். அதை தவிர கடைசியில் நான் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிவேன். ஸோ கலர் அப்படியே பச்சையாக இருக்கும். கீரை மசிகளும் இருக்குது. இதுதான் எங்களோட சிம்பிள் காம்பவுண்ட் லஞ்ச் இன்னைக்கு. ஸோ ரசத்துக்கு கடுகு நான் எப்போவுமே கொஞ்சம் வெந்தயம் போடுவேன். அது அண்டு கீரை மசியலுக்கு கடுகு, வெந்தயம், மிளகா வத்தல். அண்ட் இந்த வேப்பம்பூவை இந்த மாதிரி நெய்யில் வறுத்து கொட்டினா ரசம் ரெடி. வேப்பம்பூ ரசம் ரெடி. நம்ம ஏலகிரி மலை வழிநீள மலை ஏறத்த வழிநீள இது இருக்கும். வழிநீள வேப்ப மரம். ஸோ நிறைய வேப்ப மரம் வழிநீள இந்த ஃபஸ்ட்டு பெண்ட்லேருந்து லாஸ்ட் பெண்ட் வரைக்கும் ஃபுல்லாக வேப்ப மரம் தான். ஸோ அது வேப்பம் காற்றடிக்கும். வேப்பம்பூ இந்த மாதிரி ரசத்துக்கு தாளிச்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்களோட ரெடி ரசம் பொடியில் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் நீம் ஃப்ளவர், அதாவது வேப்பம்பூவோடையும் இருக்குது. யாருக்காவது வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த அவியலுக்கு இப்போது 10 நிமிஷம் தான் ஆச்சு. காயெல்லாம் வெந்தாச்சு. ஸோ இந்த தேங்காய் அண்டு பச்சை மிளகா நான் கொஞ்சம் தயிரை விட்டு அரைச்சேன். அதுவும் போட்டு தேங்காய் எண்ணெயும் விட்டு இறக்கி விடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு கொதிக்க வேண்டாம். ஆஃப் பண்ணி விடுறேன் அடுப்பை.
அவியலும் ரெடி. ஸோ அவியல், ரசம், புளி இஞ்சி அண்ட் கீரை மசியல் இன்னைக்கு எங்களோட காம்போ லஞ்ச். ஸோ இன்னைக்கு அவியல், சாதம், தயிர் சாதம் பிசைஞ்சு வச்சுருக்கேன், ரசம், கீரை மசியல், களத்துக்கு பருப்பு, புளி இஞ்சி அண்ட் நம்ம ட்ராகன் ஃப்ரூட் நேற்றுக்கு ரெடியானது. இன்றைக்கும் அதே தான் டெசர்ட். இந்த ட்ராகன் ஃப்ரூட் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வீட்டாக இல்லை, பட் ஒரு மாதிரி அந்த நல்ல ஒரு டெக்ஸ்டர் இருக்குது. நுங்கெல்லாம் இருக்குமே அந்த மாதிரி இருக்குது, நுங்கு மாதிரி ஒரு பிளாண்டாக, பட் ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்குங்கிற மாதிரி. ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரூட் ஆக்சுவலி. அண்டு இந்த ஃப்ரூட் ஒன்று வந்ததே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் நிறைய அதை வளர்க்குறான். ஸோ இந்த மாதிரி கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. பிகாஸ் நம்ம டயட்டில் ஆஸ் மெனி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வெஜிடேரியன் டயட்டில் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் கம்மி தண்ணியில் பாயில் பண்ணி தாளிச்சு கொட்டுறது தான். ரொம்ப எண்ணெய் கிடையாது. இந்த ஹோல் வீக் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஜாஸ்தி எண்ணெயே கிடையாது. இந்த மாதிரி எண்ணெய், ஒயிட் சுகர் எல்லாம் அவாய்ட் பண்ணி வாட்டர் பேஸ்ட் குக்கிங் ஃபாலோ பண்ணினா நம்ம ஓரளவுக்கு ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். கட் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா you have won the battle towards good health. So இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.